अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयम् पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्. இந்த 2-3 நாளா ஐத்தரேயத்தில் இருக்கக்கூடியதான முக்கியமான கதைகள், ஒரு சில கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஐத்தரேயம் அப்படிங்கிறதான இந்த பிராமணத்துல இருக்கக்கூடிய கதைகள்னு சொல்றதுல ஐத்தரேயம் அப்படிங்கிறதான பெயர் ஏன் வந்தது அப்படின்னால் அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ரொம்ப விஸ்தாரமானதான அவசிய ஞேயமான ஒரு கதை கூட. என்ன அப்படின்னால், எம்பெருமான் தன்னுடைய அனுக்கிரக விசேஷத்தை பல பிரகாரங்களிலே லோகத்துக்கு தெரிவிக்கின்றான். அத வேதாதி ரூபமாகவும் தெரிவிக்கிறான். அதுல ஐத்தரேய பிராமணம், ஐத்தரேய உபனிஷத் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிரசித்தமானது. இந்த ஐத்தரேயர் யார் அப்படிங்கிறத பத்தி நாம சொல்லும் பொழுது அந்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம். இதரான்னு ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக கொண்டிருந்தார். ஒரு சில பேர் யாஜ்ஞவல்யர்னு சொல்றாள். இன்னும் சில பேர் மண்டூக மகர்ஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மண்டூக மகர்ஷியினுடையதான பாரியாவுக்கு அந்த மாதிரி பெயர் அப்படின்னு காண்பிக்கிறாள். அது கந்த புராணத்துல இந்த கதை ரொம்ப விஸ்தாரமா நன்னா பிரகாசமானதாக இருக்கிறது. யார் அவர் அப்படின்னா, மாண்டூ கிரிதி விப்ராக்ரியா வேத வேதாந்த பாரகா தஸ்யாசீதிதரா நாம பாரியா சாத்வி குணைர்யுதா அப்படிங்கிறது ஸ்காந்தத்துல இருக்கக்கூடியதான வாக்கியம். மாண்டூக்கின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவருக்கு இதரான்னு ஒரு பொண்ணு, ஒரு பாரியா. அவளுக்கு அந்த மாண்டூக்கிக்கு பிறந்தவர் தான் இந்த இதராவுக்கு பிறந்ததுனால இதராயாக அபத்தியம் புமான் அப்படிங்கிறதான அர்த்தத்துல ஐத்தரேயன். ஐத்தரேயன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இப்போ அதாவது இவாளுக்கு பிறந்தவா அப்படின்னு நாம சொல்லும் பொழுது ஸ்திரீபியோடக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதனால ஆதித்தேயர்கள், அதித்திக்கு பிறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இதராவுக்கு பிறந்திருக்கக்கூடியவன் இதராயாக அபத்தியம் புமான் அப்படிங்கிறதுனால ஐத்தரேயன்னு அவனுக்கு பெயர். ஆனால் அவனுக்கு ஜன்மாந்தரத்திலிருந்தே சச்ச பால்யாத் பிரபிருத்யேவ பிராக்ஜன்மன்யனுசிக்ஷிதம் ஜஜாபமந்திரம் துவனிஷம் துவாதசாட்சர சம்ஹிதம். ரொம்பவும் பால்யத்திலிருந்தே அவனுக்கு பூர்வ ஜன்மார்ஜிதமாக இருக்கக்கூடியதான துவாதசாட்சர மந்திரம் அவனுக்கு கைவரப்பெற்று இருக்கான். அதனால அந்த குழந்தை எப்பதாலும் துவாதசாட்சர மந்திர ஜப பராயணனா இருக்கிறதுனால பேசவே மாட்டாராம். அவர் நஸ்ருணோதி ந பக்த்யேவ மனசாபி ச கிஞ்சன ஏவம் பிரபாவ சோபூச்ச பால்யே விப்ரசுதஸ்ததா. அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான், எந்த விஷயத்தையும் கேட்டுக்க மாட்டான். அவன் பாட்டுல ஜப்ப பராயணனா இருப்பா. அந்த காரணத்தினால என்ன எடுத்து இந்த பையன் பேசுறது இல்ல, கேட்கறது இல்லைங்கிறதுனால அவனுக்கு காதும் கேட்காது, ஊமையும் போல இருக்கு அப்படின்னு ஆயிடுது. ஆக இது கொஞ்ச நாளைக்கு ஓடின்னு இருக்கு. ஆனால் அந்த ரிஷிக்கு இன்னொரு மனைவி ஒத்தி, அவளுக்கு ஒரு 3-4 குழந்தைகள். அந்த குழந்தைகள் எல்லாம் நன்னா படிச்சவாளா இருக்கா, நன்னா பேசுறா, மந்திராத்தியனங்கள்லாம் பண்ணி இருக்கா. அதனால அவ விக்ஷாத்தாளா இருக்கா.
அப்போ அந்த காரணத்தினால அந்த குழந்தை மற்றவர்களால் அவ அம்மாவே அதை கொஞ்சம் ரொம்பவும் இதுவா பார்க்கிறாளாம், நீச்சமா பார்க்கிறாளாம். அந்த காரணத்தினால இந்த குழந்தைகள் இவன் பேசுறது இல்ல, அதனால ஞானம் இல்லாதவன்னு அவன் நன்னா பேசுறா, ஞானம் கொண்டவான்ங்கிறது. இதனால இந்த அம்மாவுக்கே கொஞ்சம் அது மனசுக்கு சங்கட்டமா இருந்தது. அந்த மனசுக்கு சங்கட்டமா இருக்கிறது ரொம்ப நாளா, இப்படி எனக்கு போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டாளாம். கிளேஷாயைவ ச ஜாதோசி திங்மே ஜன்ம ச ஜீவிதம் நார்யாஸ்தஸ்யான்லோகேத்ர வரைவாஜனனி ஸ்புடம் விமானிதாயா பர்த்ரா ஸ்யாத் ந புத்ர ஸ்யாத் குணைர்யுதாஹ. எனக்கு அவ புலம்புறாளாம், எனக்கு கணவர் என்கிட்ட அன்பா இருக்கிறது இல்ல, வேற ஒருத்தி கிட்ட அன்பா இருக்கார், அவ குழந்தைகள் கிட்டதான் ஈடுபாட்டு கொண்டு இருக்கார், பிறந்த குழந்தையானா பேசுறது இல்ல, ஊமையா இருக்கு, செவிடா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது நம்மளுக்கு குழந்தையே பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவும் வருத்தப்பட்டாலாம். ததகம் புத்திர துர்பாக்யா மஹீசாகர சங்கமே நிமஜ்ஜிஷ்யே வரம் மிருத்யு ஜீவிதே கிம் பலம் மம. அதனால நான் ஒரு நதியில போய் என்னுடைய உயிரை விட்டுடுறேன், உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பானே இவ்வளவு கஷ்டத்தோட. துவமப்யேவம் மகா மௌனி நந்த பக்தோ ஹரேஸ்சிரம். நீ எப்ப பார்த்தாலும் பெருமாள் அப்படியே தியானிச்சுட்டு இருக்க, பேசவே மாட்டேங்கிற, எனக்கான உன்னுடையதான பேச்சு இல்லாமை வருத்தத்தை கொடுக்கறது. அந்த காரணத்தினால நான் உயிரை விடுறேன்னு சொன்ன பொழுது இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டானா. தியாத்வா இதி மாதுர்வச ஸ்ருத்வா பிரஹசன் ஐதரேயகாஹ தியாத்வா முகூர்த்தம் தர்மஜ்ஞோ மாதரம் பிரணதோ பிரவீத். கொஞ்சம் அப்படி பெருமாளை தியானிச்சுண்டு அவன் அம்மாவை சேவிச்சுட்டு சொல்றானா. மாதர் மித்யாபிபூதாசி அஜ்ஞேன அஜ்ஞானே ஜானவத்யசி அசோச்யே சோச்சசி சுபே சோச்சே நைவாசி சோச்சசி. வேண்டாத விஷயத்துல நீ கஷ்டப்படுறமா, எதற்காக இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோகமே எவ்வளவு துக்கமயமானது, இந்த ஒரு குழந்தை பிறக்கிறது, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி போன ஜென்மாக்கள், அந்த ஜென்மால பட்ட கஷ்டம், இறந்த பிறகு அந்த ஆத்மா இன்னொரு ஜென்மாவை தேடுறதுக்காக இன்னொரு சரீரத்தை தேடிட்டு இருக்கிறதுல சுத்தின்னு இருக்கு. அப்புறமா மாத்திரு யோனியில வந்து சேர்ற பொழுது அதுல அந்த கர்ப்பப்பையில அது இத்துணூண்டா இருந்துட்டு ரொம்பவும் சிரமப்பட்டு இருக்கு. அது படுற கஷ்டங்களை சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா பிறக்கிற வேளையில இந்த சடவாயு வந்து படுறது, அதற்கப்புறமா மறுபடியும் இந்த ஜென்மத்தினுடையதான துக்கங்கள், ஜீவிதமே துக்காக்கிராந்தமா இருக்கு, துக்ககிரஸ்தமா இருக்கே அப்படிங்கிறத சொல்லி, இத்தனை துக்கமா இருக்கக்கூடியதான வேளையில நம்மளுக்கு சந்தோஷதாயகமா இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த பையன் ரொம்ப நேரம் பேசுறது. கிட்டத்தட்ட 140 ஸ்லோகங்கள் பேசுறார். வெறும் துக்கத்தினுடையதான பல வகைப்பட்டதான துக்கங்கள், இந்திரியங்கள் எல்லாமே துக்கத்தையே அழுத்தக்கூடியவைகள் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி, இதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனார். பெருமாள் ஒத்தந்தான். பிரம்மைவ சமிதஸ்தத்ர பிரம்மாக்னிர் பிரம்ம சம்ஸ்தரா ஆபோ பிரம்ம குருர் பிரம்ம பிரம்மச்சரியமிதம் மம ஏததேவே திருஷம் சூக்ஷ்மம் பிரம்மச்சரியம் விதுர்புதாः குரும் ச ஷுணு மே மாதர்யோ மே வித்யா பிரதோ பவத். ஒரு எந்த எம்பெருமான் உண்டோ அந்த எம்பெருமானே தான் எனக்கு ஞானாதிகளை எல்லாம் ஊட்டி இருக்கின்றான் அப்படின்னு இந்த குழந்தை நிறைய எடுத்து பேசுறது. பேசினா அவன் அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்தி ஆயிடுச்சு. அந்த திருப்தி ஆனதுல ஏவம் விதேன புத்திரேன மா மாதர் துக்கினி பவ தத்பதம் த்வாச்சனேஷ்யாமி நயத் கிரதுஷதைரபி. அம்மா நான் ஒன்னும் வசத்தியான இடத்துக்கு அழிச்சுன்னு போறேன், 1000கணக்கான யாகங்கள் பண்ணாலும் போக மாட்டாத ஒரு இடத்துக்குன்னு சொன்னா அவன் அம்மாவுக்கு திருப்தி ஆச்சு. ரொம்ப இப்படி பச்சை இவ்வளவு பேசுவான் இந்த குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி பெருமாள் அவனுக்கு சேவை சாதிச்சாராம். ரஜன்யாம் பகவான் ஹரிஹி. அதை பார்த்த உடனே தீமான் ஐதரேயோ சதுஷ்டுவே,
பெருமாளை நன்னா ஸ்தோத்திரம் பண்றார் அவர் ஐத்தரேயர். அவர் நிறைய நேரம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் கடைசியில வார்த்தை சொல்றார், வத்சைதரேய துஷ்டோஸ்மி பக்யானேனஸ்தவேனதே வரம் ருணுஷ்வமத்தஸ்தம் துர்லபம் யதபீப்சிதம். ஏதாவது வரம் வாங்கிக்கோடாப்பா, நீ ரொம்ப அத்புதமா ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கன்னு பெருமாள் சொன்னார். உடனே அவர் வரம் எனக்கு என்ன வேணும்னார். நித்தியம் அபீப்சிதா மஜ்ஜதோ கோர சம்சாரே கர்ணதாரோ ஹரே பவ. இந்த சம்சாரத்துல மூழ்கி இருக்கக்கூடிய எனக்கு நீயே ரட்சகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீயே பெருமாளுடனே சொன்னார், நீ ஏற்கனவே முக்தனாகத்தான் இருக்கின்றாய், ஆனால் நீ உத்கிருஷ்டமானதான குணங்களை கொண்டவன், நீ பண்ணதான இந்த ஸ்தோத்திரம் அகநாசனம் அப்படிங்கிற பெயர்னாலேயே அது ரொம்பவும் உத்கிருஷ்டமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்றார். வர்ணாசிரமாச்சாரவதா மயி சந்நியஸ்த கர்மணா மதனுத்யானயுக்தேன மோக்ஷோ நாஸ்தீக துர்லபாக. வர்ணாசிரமங்களுக்கு அனுகிரகீதமான கர்மாக்களை பண்ணக்கூடியவனுக்கும் அதுலேயும் சாத்விக தியாக புரஸ்தரமாக யார் இதை பண்றானோ மதனுத்தியான யுக்தேன, அப்படி எப்பொழுதுமே என்னையே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மோட்சம் கஷ்டமாகவே இராது அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். இப்ப பாருங்க, இது எல்லாம் ஸ்காந்தத்துல இருக்கு. ஸ்காந்தத்திலையும் பெருமாளனுடையதான தன்மைகள் கர்மாக்களை பண்ணியே ஆகணும், அதுல சாத்திகத்தியாக புரஸ்தரமா பண்ணணும், மோட்ச பிரதாத்தா ஹரி அப்படிங்கிறத சொல்லி இருக்கு. கடைசியில அந்த அத்தியாயத்தை முடிக்கிறச்சே நமஸ்தஸ்மை பகவதே விஷ்ணவே குண்டமேதசே என்மாயா மோஹித தியோ பிரமாம கர்மசாகரே. அந்த எம்பெருமானினுடையதான மாயையினாலேதான் எல்லாருமாக விஷ்ணு மாயினாலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான எம்பெருமானுக்கு சேவனைகள் நமஸ்காரங்கள் அப்படிங்கிறதாக சொல்றாள். இது இங்க இருக்கக்கூடியதான கதை. அதே இன்னொரு தன்மையா இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தை பேசாமல் இருக்கான் அப்படின்ன உடனே இந்த குழந்தை பேசினான். அம்மாவினுடையதான துக்கத்தை, அம்மாவுக்கு மரண வியாதி ஏற்பட பொழுது அவ அதை காப்பாத்துறதுக்காக இவன் ஸ்தோத்திரம் பண்றான், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே அவ அம்மாவே எழுந்துட்டு அந்த இன்னொரு கதையில இவதான் எப்ப பார்த்தாலும் எதையோ பேசிட்டு இருக்கியே, ஒன்னும் உருப்படியானதா எதுவும் பேசலையே, துஷ்டா பேசாத இருன்னு சொன்னாலாம், அன்னில இருந்து பேச நிறுத்திட்டான். இன்னைக்கு அம்மா சிரமப்படுறாங்கிறதுனால பேசினான், நல்ல உத்கிருஷ்டமானதான அர்த்தங்களை எல்லாம் பேசினான். அந்த யாக இப்ப பேசுறான், எப்ப பேசுறான் அப்படின்னா, ஒரு நாள் யாகத்திற்கு இவருடைய இந்த யஜ்ஞவல்யங்கிறவரனுடைய இன்னொரு அந்த மனைவியினுடையதான குழந்தைகள் ஐஷன் அந்த யஜ்ஞவல்யர் போறார். இந்த பையனை சேர்த்துக்கிறதே இல்லை, பேசுறது இல்லை அப்படின்னு. இது ரொம்பவும் சிரமகரமா இருந்தது. அந்த யாக பூமிக்கு இந்த பையன் போறான், காது கேட்காத அல்லது பேசாத பையன் போறான். அவன் அப்பா பக்கத்துல போகும்பொழுது, இது என் மடி கிட்ட எல்லாம் வராத, என்கிட்ட வராத, ஊமையானவனே அப்படிங்கிற மாதிரி அவர் அவனை வெறுத்து ஒதுக்கினார். அதை கேட்ட உடனே இவன் எப்பொழுதுமே எம்பெருமானையே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கிற காரணத்தினால பெருமாளை மனசுல நினைச்சுண்டு இவன் அம்மா எப்பொழுதுமே பூமி தேவியையே உபாசனை பண்றவளாம். அதனால இவனுக்கு ஏற்பட்டதான அவ அப்பாவே பண்ணியிருக்கக்கூடிய அபமானத்தை பொறுக்காததான அந்த பூமி தேவி சர்வம் சாகா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவள். இதை பொறுத்துக்க மாட்டாமல் இருந்தாலாம். அந்த யாக பூமிக்கு எந்த யாகத்துல அவ அப்பா போய் இவனை அவமானம் படுத்தி தன்னுடைய பிள்ளைகளோட கூட உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த யாக பூமிக்கு அவ வந்தாளாம். அந்த யாக பூமியில இந்த பையனை இவ்வளவு தூரம் அபமானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த பூமி தேவியானவள் அங்க வந்தாளாம். வரும்பொழுதே ஒரு ரத்ன சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்தாளாம். அந்த ரத்ன சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஆசனத்துல உட்கார வச்சு இந்த பையனை அதுல உட்கார வைத்தாளாம். உட்கார வச்சு அவள்கிட்ட சொன்னா, உனக்கு உங்க அப்பாவினுடைய மடி வேண்டியது இல்லப்பா, அது யார் யாரோ உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பது, இங்க பாரு ரத்ன சிம்ஹாசனம் உனக்கு நான் தரேன், இதுல உட்கார்ந்துக்கோ. இது என்னது அப்படின்னா
நான் பூமி தேவி, பிரம்மாவுக்கே இடம் கொடுத்ததான பெருமாள், அந்த பெருமாளாலேயே கொண்டாடப்பட்டிருக்கக்கூடியதான பூமி தேவி நான். இங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான். அதுல உத்கிருஷ்டமானது ஒன்ன மாதிரியானதான எம்பெருமான தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்க அம்மா எப்பொழுதுமே என்னையே தியானித்துக் கொண்டிருப்பவள். அதனால நீ எனக்கு ரொம்பவும் வேண்டியவன். நீ இந்த சிம்மாசனத்துல உக்காந்துக்கோ, உக்காந்துட்டு என்னென்ன உனக்கு தோன்றதோ இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னாலாம். உடனே அந்த பிராட்டிய விழுந்து சேவித்தானா குணவானான அந்த பையன். அவ கொடுத்ததான அந்த ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டானா. உட்கார்ந்து அத்தனை ரிஷிகளும் அத்தனை பெரிய பெரியதான மகாத்மாக்களும் கூடி இருக்கக்கூடியதான சபையில இந்த பையன் பாட்டுல பலவிதமானதான அர்த்தங்களை சொல்றான், வேத வாக்கியங்களா கொட்டுறது. அவன் அப்படியே கொட்டின்னு இருக்கான். அத்தனை கொட்டக்கூடியதான அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டாள். அது எப்படி அமைஞ்சுது அப்படின்னால், 3 ஆரண்யக்கங்கள், 2 உபனிஷத்துக்கள் எல்லாம் அதுல அடங்கித்தான். அந்த வாக்கியங்களை அவன் சொன்னானா. அவன் சொல்லி கடைசியில இந்த 2 உபனிஷத்துக்களையும் சொல்லி முடிச்சானா. உடனே அதுல இருந்து அந்த ரத்ன சிம்மாசனத்துல இருந்து அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கை கூப்பிண்டே இறங்கினான்னா அந்த ரத்ன சிம்மாசனம் மறைஞ்சது. பூமி பொழந்துட்டு பூமி தேவி வந்தாலே அந்த பூமி ஒன்று சேர்ந்தது. அதுல இருந்து இப்ப தாயாரும் மறைந்து போனாள். எல்லாரும் இவனை கொண்டாடினாள். இவனுடைய அப்பா, இவனுடைய தமையன்கள் எல்லாருமே கொண்டாடினாள். இவ்வளவு தூரம் அந்த பிராட்டியினுடையதான அனுகிரகத்தை பெற்று இவன் இந்த மந்திரங்களை சொன்னான் அப்படிங்கிறதுனால அந்த மந்திரங்களுக்கே இதராவினுடையதான புல்லையாலே சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுகள் எல்லாம் ஐத்தரேய மந்திரங்கள், ஐத்தரேய பிராமணம், ஐத்தரேய உபனிஷத் அப்படிங்கிற பெயரோடையே இவைகள் சொல்லப்பட்டு ரொம்பவும் ஆயிடுத்தாது, பிரசித்தமாயிடுத்து. அப்போ இந்த ஐத்தரேயன் முதல்ல ஆரம்பிச்ச மந்திரமே என்னது இருக்கு அப்படின்னா, ஓம் அக்னிர்வை தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா ததந்தரேண சர்வா அன்யா தேவதாக. முதல் மந்திரம் அக்னிரவமோ தேவதானாம் விஷ்ணு பரமஹாங்கிறதாக எஜுர்வேதம் சொல்றது. இங்க அக்னிர்வை தேவானாம் அவமஹா, அக்னிதான் தேவதைகளுக்குள்ளே அவமஹா ரொம்பவும் சாதாரணமானவன். அதே நேரத்துல இந்த இடத்துல அவமஹாவுக்கு பிரதமஹான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விஷ்ணு பரமஹா, விஷ்ணுதான் உத்தமன் அப்படின்னு. இருக்கிறதுக்குள்ளேயே சாதாரணமானவர் உயர்ந்தவர் அல்லது முதன்மையானவர் உயர்ந்தவர்ங்கிறதான அர்த்தம். அதந்தரேண சர்வா அன்யா தேவதாக, இவ 2 பேருக்கு நடுவுல தான் மற்ற எல்லா தேவதைகளும், அக்னி விஷ்ணு இவாளுக்கு நடுவுல தான் எல்லா தேவதைகளும் அப்படின்னு. அப்படி விஷ்ணுவினுடைய பாரம்யத்தை ஆரம்பிக்கிறதேயே சொல்லி இருக்கக்கூடியதான இந்த உபனிஷத் அந்த விஷ்ணு பாரம்யத்தை எல்லாம் ஆரம்பிச்சது. இப்ப இந்த விஷ்ணு பாரம்யத்துல ஆரம்பிச்சதான இந்த உபனிஷத் முடிக்கிறதேயும் கூட எல்லா பிரகாரத்தினாலேயும் எம்பெருமானாலேதான் இந்த லோகமானது இருக்கிறது, அவன்தான் உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான அந்த உபனிஷத் விஷ்ணுவினுடைய பாரம்யத்தையே தான் சொல்ல வந்திருக்குங்கிறதாக வந்ததான இந்த உபனிஷத். உபனிஷத்தினுடைய அதாவது இந்த பிராமணம் அதனுடைய முடிவிலேயும் கூட அதனுடைய இதனுடையதான பிராமணத்தினுடையதான முடிவே கூட மூர்த்தாத்விஷன் பவதி க்ஷிப்ரம் ஹைவைனம் ஸ்ருணுதே அப்படின்னு சொல்லி எல்லா விதமானதான மந்திரங்களினுடையதான சாரபூதமாய் எம்பெருமான் தான் இருக்கின்றான் அப்படிங்கிறதாக சொல்லக்கூடியதான இந்த மந்திரம். அதுக்கு மாத்திரம் இல்ல, இவன் பிராட்டி பூமி பிராட்டி, இவ அம்மா பூமி தேவியை சேவிக்கிறவோ, இவனோ விஷ்ணுவினுடையதான
துவயமந்திர ஜாபக்கள் எப்பொழுதுமே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அப்ப ஆரம்ப மந்திரமே கூட விஷ்ணு ரவமஹா, இது அக்னிரவமா விஷ்ணு பரமஹாங்கிறத சொல்றான். அதுக்கு நடுவுல தான் எல்லா தேவதைகளும்னு சொன்னான். முடிவுலேயும் எல்லாமே எம்பெருமானை சொல்லக்கூடியதான வார்த்தைகள்ங்கிறதுல அந்த முடிவாக இருந்தான். அதுலயே ஒரே உத்கிருஷ்டமானதான எண்ணத்தோட இருந்தான். அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு பூமியே எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணாள் அப்படிங்கிற காரணத்தினால இவனுக்கு மகிதாசன் அப்படின்னே பெயர். மகிதாசன் அப்படிங்கிறவனுக்கு மகிதாசன் அப்படின்னு சொல்லி பூமியினுடையதான தாசன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மஹி த ஆசஹா, மஹ்யா தத்தா ஆசனஹா அப்படின்னு அர்த்தம். பூமியினாலே கொடுக்கப்பட்ட ஆசனத்தை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மஹித ஆசஹா, மஹித அப்படிங்கிறது அதாவது மஹித ஆசன் தானே மஹிதாசன்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கா அப்படின்னா மத ஆசாஹா, அசக்ஷேபேன்ற தாத்துவிலிருந்து தன்னுடையதான மகிதாளினுடைய தன்னாலே கொண்டாடப்பட வேண்டியவர்களினுடைய மதத்தை அசக்ஷேப்பை தோக்கி அடித்தவன், தன்னுடைய அண்ணாக்களினுடையதான கர்வத்தை போக்கினவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னான். இன்னொன்னு ரொம்பவும் கொண்டாடத்தக்கதான பூமி இது வேதத்தை நம்மளுக்கு அளித்தவன் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம் சொன்னான். பூமியினுடையதான குமாரன், பூமி கொடுத்த ஆசனத்திலே அமர்ந்தவன், தன்னுடையதான மகிதர்களான அண்ணாக்களினுடைய இது மதத்தை போக்கினவன், வேதத்தை கொடுத்தவன் அப்படிங்கிறதான அர்த்தங்கள் எல்லாம் அந்த மகிதாசன் அப்படிங்கிறதான பதத்துக்கு வந்திருக்கு அர்த்தங்கள். அது மாத்திரம் இல்ல, இவரை பற்றி இவருடைய சரித்திரத்தை பத்தி சாந்தோக்கியம் சொல்லி இருக்கு, உபனிஷத் சொல்லி இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத், இன்னும் ஜெய்மினிய உபனிஷத்து ஏதோ சொல்லி இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னால், இவர் ஐத்தரேயர், இந்த மகிதாசருங்கிறவர் அவர் தான் ஐத்தரேயர்னு சொல்லப்படுறார். அவருக்கு தீராத ஒரு நோய் இருந்தான். ஆனால் அந்த நோய் இருந்தும் அதை கணிசிக்காமல் அவர் பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய பெருமையை கொண்டவர் அப்படிங்கிறதா அதுல சொல்லி இருக்கு. இப்படி முதல்ல தன்னுடையதான ஜாதி ஸ்மரரா இருந்து தத்தத்த மனஸ்கரா இருந்த காரணத்தினால லோகத்துல ஒன்றாமல், கிட்டத்தட்ட ஜலபரதர் மாதிரி இருக்கார் பாருங்க, ஒன்றாமல் தனியா இருந்த பொழுது இவர் பேசவே இல்லை, யாரோடையும் ஒட்டுவதில்லை அப்படிங்கிறதுனால இவ அம்மா வருத்தப்பட்டு இவருடையதான அப்பாவினுடைய அடுத்த மனைவியினுடைய குழந்தைகள் எல்லாம் படிச்சு பிரகாசமா இருக்கிற பொழுது அவளும் விட்டு ஒழுக்கின பொழுது இவர் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே, பூமி தேவியினுடைய அனுகிரகத்தினாலேயே, அவளாலேயே கொடுக்கப்பட்ட ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு உத்கிருஷ்டமான வேதார்த்தங்களை சொல்லி இருக்கக்கூடியதானவர், மகிதாசர்னு பெயர் பெற்றவர். அது மாத்திரம் இல்ல, இவருடைய சரித்திரத்தை ஸ்காந்தாதி புராணங்கள்ல சொல்ற பொழுது பெருசா சொல்லியிருக்கு. நாரதர் விஷ்ணுவினுடையதான ஒரு இடத்தினுடைய பெருமையை காண்பிக்கின்ற பொழுது இந்த ஐத்தரேயர் இருந்த இடம் அப்படிங்கிறத சொல்லி அவருடையதான பெருமையை காண்பிக்கிறார். இப்படி புராணாந்தரங்கள்ல நாரதாதி மகர்ஷிகளாலே, பாகவதாளாலே கொண்டாடப்பட்டவர். சாட்சாத் பெருமாளினுடைய அர்த்தாங்கினியாக சொல்லப்படக்கூடியதான பூமி தேவியினாலே கொண்டாடப்பட்டவர். சாட்சாத் எம்பெருமானாலேயே கொண்டாடப்பட்டவர். அந்த எம்பெருமானினுடைய பாரம்யத்தையே சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடியதான உபனிஷத்தை, அதாவது பிராமணம் உபனிஷத் ஐத்தரேயத்தை நமக்கு அளித்தவர். அப்படிப்பட்டதான இந்த ஐத்தரேயரினுடையதான சரித்திரம் பரம புண்ணியமானது, எல்லாவிற்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த நாம இவ்வளவு நாளா சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஐத்தரேயத்துல இருக்குன்னா இதை சொன்னவர் அவ்வளோ மகாத்மேசாலி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். மகிதாசர்ன்றதான பெயர்ல வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கிறதுனால இந்த 3 உபன்யாசத்துக்கு பிறகு 4வது உபன்யாசமா இவ்வளவு நாள் நாம சொல்லிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் இப்படிப்பட்டவர் பண்ணி இருக்கக்கூடியது. வேத புராண இதிகாச பிரதிபாதித்தர், உடம்புக்கு வந்ததான நோவை ஒரு கொஞ்சம் கூட கணிசிக்காதவர், அப்படிப்பட்டவருங்கிறதாக சொல்லி இருக்கு. அடியன் இந்த விஷயங்களை சொல்லி இதுல விஞ்ஞாபிச்சிருந்த இந்த கதைகள்ல இதுல ஒரு விஷயம் பாகவத்தால் அவசியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த விஷயங்களை எல்லாம், இந்த கதைகளை எல்லாம் நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் நிருசிம்மப்பிரியார கதைகளா எழுதிட்டு இருந்தார். அதுகளை எல்லாம் தொகுத்து இந்த மகாபாரத் இது வேத கதைகள் அப்படின்னு நிருசிம்மப்பிரியா ட்ரஸ்ட்ல போட்டிருக்கார். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். அடியன் தமையன்கிறதுனால சொல்லல, இது இப்பதான் அடியன் பார்க்க இதுக்கு அவகாசம் கிடைச்சிது. ஒரு அவகாசம்னா வாய்ப்பு. அதெல்லாம் அந்த கதைகளை இவர் வேதாதிகள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை வாங்கிட்டு சரளமான தமிழ்ல நன்னா எழுதியிருக்கார். ஆனால் அடியவங்கள் இந்த கதையை பார்த்து உடனே அந்த ஐத்தரியமோ அது என்னவோ அது பார்த்து அதனுடைய விஷயங்களை அவர் கஷ்டப்பட்டு அதை பார்த்து தமிழ் எடுத்துன்னு வந்திருக்கார். இந்த தமிழ்ல இருந்து நாம சம்ஸ்கிருதத்துக்கு போய் அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கக்கூடியதான புஸ்தகம் இது. அது நாம எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. இது அவசியமா நீங்க யார் யாரெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கி அதை ஆத்தத்துல பாடுங்க. ஏன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு விவேக ஷரஜாலேன சமம் நயத்தி யோகினாம். அதனால திருப்பி நாம அதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான புஸ்தகங்கள் எல்லாம் உதவும். அதுக்காகத்தான் அந்த மாதிரியான புஸ்தகங்கள் எல்லாமும் எழுதுறா பெரியவாள்லாம். அதனால இந்த ஐத்தரேயத்தினுடையதான மகாத்மியம், அதுல இருக்கக்கூடியதான கதைகள் இதெல்லாம் யதாமதி விஞ்ஞாபிக்கப்பட்டன. இதுல அடி எனக்கு அவகாசம் கொடுத்திருக்கக்கூடியதான எல்லாருடையதான பாகவத்தால் திருவடிவாரங்கள்லேயும் அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.